ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விஜய் அந்த ஃபயர் மோடில் அப்படியே மெயின்டைன் பண்ணார் இன்றைக்கி ஃபுல்லாகவே. பெரிய ட்ரீட்டு தான் இன்றைக்கி ரசிகர்கள் எல்லாருக்குமே. இங்கே காவேரியோட அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பணத்துக்காக தான் என் பொண்ணு வந்து உங்கள் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் எப்படி தம்பி நான் அனுப்ப முடியும்? என் மனசு மாறிடுச்சு. ஆனால் இவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் அனுப்பணும்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி. ஆனாலும் பொண்ணை வந்து முழுகாமல் இருக்கிற பொண்ணை புருஷங்கிட்ட இருந்து பிரித்து வைக்கிறது பெரிய பாவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட விளக்கத்தை சொன்னாங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க சாரதா அம்மா. உங்களோட நிலைமை எனக்கு இப்போ புரியுது. எவ்வளோ தான் காவேரி நீ விட்டு கொடுப்ப, எவ்வளோ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவ, அவ்வளோ தியாகியா நீ, அவ்வளோ ஹைப்பரில் குரல்லாம் கொடுக்குற, ஆனால் இதில் மட்டும் சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்க அப்படின்ற மாதிரி, தியாகி மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரியை திட்டுறாரு. விஜய் சொல்லி தான் விவாகரத்து கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே விஜய்க்கு இன்னும் 2 கோவம். நான் தான் சொன்ன மாதிரி அவங்க அவ்வளோ நம்புற மாதிரி சொன்னால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே காவேரி அப்பயும் நம்பாமல் தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து ரொம்பவே கோவமாக கிளம்புறாரு அங்கே பாட்டியை போய் பார்க்குறதுக்காக. இந்த இடத்துல இங்கே சித்தப்பாவோட என்ட்ரி. அப்பாவி மாதிரி வெளியில் சாப்பிட்டு முடியல அப்படிங்கிற மாதிரி, தாத்தா எதுக்கு உள்ளே வர, வெளில போ அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனை விஜய் வளர்த்ததே இவர் தான், நீங்கள் எப்படி வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விஜய் வராரு. இங்கே தான் இருப்பார் அப்படின்னு பாட்டி சொல்லவும், கரெக்டாக இவர் வரவும், எதுக்கு இந்த ஆளை உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லி வெளியில் துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. விஜய் அவர் உன்னை வளர்த்து வர்றா, இருக்கட்டும் இங்கே, பாவம் திருந்திட்டேன்னு சொல்லி வராரு அப்படின்ற மாதிரி நிறைய பாட்டி சொல்கிறாங்க. நல்லவங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்பி முதுகில் குத்துறாங்களே பாட்டி, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி, எப்படிடா நீ அந்த வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு சொல்லி பாட்டி கோவப்படுறாங்க. பாட்டிக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறான்னு தெரியாமல், ஆனால் நான் தன்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கோவம் வருது. சித்தி உடனே பாட்டி தாத்தா எப்படி வருத்தப்படுறாங்க, ஏன்டா அப்படிலாம் பேசுகிற விஜய் அப்படின்ற மாதிரி, நான் தாத்தாவை சொல்லியே அப்படின்ற மாதிரி, என்ன தான் சொல்கிறியா அப்படின்ட்டு பாட்டி, என்னோட நாலேஜே இல்லாமல் விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லி எப்படி இந்த மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு விஜய் வந்து ஆவேசமாக கத்திட்டு இருக்காரு. இதில் பாட்டி, உங்களுக்கும் தானங்க தெரியும் வக்கீல் வந்தது, ஆனால் அது கரெக்ட் தான், தாத்தாவும் தான் அதில் சைலண்ட்டு இருந்தார். அந்த இடத்துல எதுவும் பேசாமல், நான் வந்து எதுவும் சொல்லலையே, நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. இங்கே நான் காவேரி கிட்ட சைனை வாங்கிட்டு என்கிட்ட எப்படி சைனை வாங்குவீங்க? காவேரி போட்டுட்டா நீ போடு அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? நான் சொன்னதாக போய் அங்கே சொல்லிருக்கீங்க, காவேரி போட்டுட்டா இங்கே நீ போட்டுரு அவளே அப்படின்னு சொல்லி ஈகோவை என்னோட ஈகோவை தூண்டி சைன் பண்ண வைக்கலான்னு தானே ஐடியா பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆமாண்டா விஜய், உன்னோட நல்லதுக்காக தான் பார்த்தேன், நான் உயிரோடு இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்லது பண்ணிடணும் அப்படின்னு பாட்டி அவங்க தரப்பு. நாளைக்கு பெரிய ஆர்கியூமெண்ட் போகும் போல இருக்குது. விஜயோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் பாட்டி பேசுகிறத பார்க்கும்போது பணம் இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க போல இருக்குது. பணமும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், எனக்கு காவேரி மட்டும் போதும்னு கிளம்ப போகிறாரு போல்.